பாடல்கள் சொல்லும்போது சினிமால பாடல்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நடன இயக்குனர் பத்தி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா எந்த அளவுக்கு கொரியோகிராஃபி இருக்கு இதுல. ஹீரோ இது சலங்கை வெளிப்படம் இல்ல, கேஷுவலா இருக்கணும். இதுல ஒரு பாட்டுல கிட்டத்தட்ட ஒரு வன்முறையா இருக்கும். அதுல அது வன்முறையா ஆயிடக்கூடாது, ஒரு ரத்த கிளறி ஆயிடக்கூடாது. ஒரு அதே மாதிரி நான் ஆணைத்தால் மாதிரியோ நான் போட்டால் தெரியும் போடு அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்கேன், அந்த மாதிரியும் வந்துடக்கூடாது. வித்தியாசமா அமையணுங்கும் போது ஸ்டண்ட் மாஸ்டர் மாத்திரம் இல்ல, டான்ஸ் மாஸ்டர் மாத்திரம் இல்ல, இசையமைப்பாளர் மாத்திரம் இல்ல, கேமராமேன் உள்பட அதற்கு சேர்த்து ஒத்துழைக்கணும். அதுக்கு டெக்னிக் தெரிந்த ஒரு நடன இயக்குனர், அது ரொம்ப முக்கியம். நடன இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு டைரக்டருக்கான எல்லா பலமும் அவருக்கு இருக்கணும். ஷோபி எனக்கு அசிஸ்டண்டா வேலை செஞ்சிருக்காருங்கிறது எனக்கு தான் பெருமை, அவர் சொல்லிக்கலாம். பட் ஏன்னா அவர் வரும்போதே திறமையான அசிஸ்டண்டா வந்தார். இப்ப நான்லாம் தங்கப்ப மாஸ்டர்கிட்ட போகும்போது ஒண்ணுமே தெரியாத பையனா போய் சேர்ந்தேன். சோ அவர் எனக்கு உதவி பண்ணி என்ன உதவியாளர் ஆக்கினாரு. இவங்க நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டு என்கிட்ட அசிஸ்டண்டா வரும்பொழுது நிம்மதியா இருக்கும். அதாவது எந்த வேலை யார்கிட்ட கொடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டானாலே அவங்க கெட்டிக்காரன்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி, இது இவர்கிட்ட நான் கொடுத்த போது நிம்மதியா இருந்தேன். விரும்மாண்டியில நான் டான்ஸ் மாஸ்டர் அப்பவே எனக்கு இவர் நல்லா வருவார்னு தெரியும். அதுக்கு அடுத்த படத்துல டான்ஸ் மாஸ்டர், அதுக்கப்புறம் இனிமே எங்களுக்கே டேட்டு கிடைக்காத அளவுக்கு பிஸி ஆயிட்டாரு அவர். இதுல சில விஷயங்கள்ல விட்டுட்டு நாங்க மாட்டு எப்படி ப்ரொடியூசர் டைரக்டர் நம்பி விடுறாங்களோ அது மாதிரி நான் வழக்கமா அது என்ன இது என்னன்னு கேட்கிற ஆள் ஷோபின்னு வரும்போது நம்பி விட்டுடலாம். அவர் தைரியமா சில கருத்துக்களை சொல்றாரு, நல்லா இருக்காரு சார்னு. அதுதான் எங்களுக்கு பலம். சும்மா ஜாலராவும் போட்டுறக்கூடாது, எல்லாத்துக்கும் தலையாட்டவும் கூடாது, எல்லாத்துக்கும் சரியில்லைன்னு திமிராவும் இருந்துடக்கூடாது. அது ரெண்டு கலவையும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவரு. இதுல இந்த கவிதை பாட்டுல டான்ஸ் இல்லைன்னு நினைப்பாங்க, ஆனா அவர் தான் கேமரா எந்த நேரத்துல மூவ் பண்ணணும் எப்ப வரணுங்கிறத முடிவு பண்ணாதான் தாளத்துல இருக்கும். அதுக்கும் உதவி பண்ணாரு. இதுல தகடு தத்தம்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுல சும்மா நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல அப்படி பண்ணிருப்பாரு. எனக்கு முந்தி தேவானந்த் படங்கள்லாம் பார்க்கும்போது இதில் பேச்சாரான்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரிலாம் நாங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தோணும். அதுவும் இருக்கும், ஒரு சின்ன டான்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜோரா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா இந்த படத்துல ஒர்க் பண்ணது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நார்மல் எல்லா படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஆனால் இந்த படம் எப்பவுமே ஒரு யூனிவர்சிட்டி. இப்போ உங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டி சொல்லும்போது யாரை சொல்கிறேன்னு டவுட்டே இல்லாமல் கமல் சார் தான். ஸோ அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் தான் நான். ஸோ இன்னைக்கு அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ரெட் ஜெயிண்ட் அவங்க எல்லா படத்துலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், கண்டினியூவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த டீமில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.